எவ்வளவு ஒண்டர்ஃபுல்லான கொஸ்டின் இது. ரொம்ப நல்ல குறள் இது. அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அறம்போரும் கூர்மையரேனும், அறம் மாதிரி அப்படி கூர்மையா இருந்தா கூட அவங்களால ஒரு பயனும் இல்லை. அவங்க மக்கள் பண்பு இல்லாம போயிட்டாரு அப்படின்ட்டுனா மரம் போல்வர் தான். இங்க பாருங்க அந்த மரம். சரி, அடுத்ததுல நண்பாற்றார் ஆகி நயமில செய்வாருக்கும் பண்பாற்றார் ஆதல் கடை. நண்பாற்றார் ஆகி நயமில செய்வாருக்கும் பண்பாற்றார் ஆதல் கடை. அடுத்து, நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம். நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம். பகலும் பார்வட்டன் இருள். பகலும் பார்பட்டன் இருள். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமை கலன் தீமையால் திரிந்தற்று. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம். எவ்வளவு அழகான வார்த்தை. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு உலகத்துல, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன உலகத்துல இந்த வார்த்தை நம்ம கண்கூட நிறைய இடத்துல பார்க்கலாம். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம். பெருஞ்செல்வம் இருந்து என்ன பயன்? பண்பில்லாம போயிட்டானே. அதனால அந்த பெருஞ்செல்வம் இந்த நண்பால், நல்ல பால்ல கலந்த ஒரு தீமை போல இதாயிடுது இல்லையா? பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று அப்படின்னு அவ்வளவு அழகான ஒரு உவமை பாருங்க இல்லையா? படிக்கும் போது ஆசையா இருக்கு, அதை கேட்க அந்த வார்த்தைகள், அந்த உவமை எல்லாமே ஒண்டர்ஃபுல்லா இருக்கு, நல்ல விஷயம் தான். ஆனா என்ன இதுல பிரச்சனை? கேள்வி எப்படி கேட்பாங்க, என்ன இது பண்ணுவாங்கன்னா, ஒரு உவமை கொடுத்துருவாங்க. நல்ல தூய்மையான ஒரு பாலில் கலந்த தீமை போன்றது எது? ஒழுக்கம் இல்லாதவன் பெற்ற செல்வம், பண்பில்லாதவன் பெற்ற செல்வம், இல்ல வேற ஏதாவது கல்வி இல்லாதவன் பெற்ற செல்வம், ஒரு மக்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு அரசன் பெற்றது, வீரம் இல்லாத ஒருவன் பெற்றது. எதையாவது கொடுத்து விட்டு இது எந்த உவமை சிறப்பாக இதோடு பொருந்துகிறது, அல்லது எந்த குறளில் திருவள்ளுவர் எந்த உவமையை எதோடு பொருத்துகிறார் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு டஃப்பான கொஸ்டின், குறைச்ச இடம் போறதுக்கு இல்ல. கவனம். இப்போ இதை நம்ம ஒரு விளக்கத்தோட படிச்சிடலாம். முன்னாடி நான் படிக்கும் போது நீங்க எங்கூட சேர்ந்து அந்த குறளை சொல்லி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்ப சொல்லலனாலும் பரவாயில்ல, இப்போ ஒரு முறை அந்த குறளை சொல்லி பாருங்க. பொருள் படிக்கலாம். இந்த பொருள் ரொம்ப குறைவா இருக்கு. என்ன கேட்டா இந்த பொருள் ரொம்ப ரொம்ப கம்மி, 10ல விலைக்கு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா பொருள் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ஒன்று இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க முதல்ல குறளை படிங்க. இன்னொரு முறை நம்ம அந்த குறளை பொருள் பட்டு படிப்போம். அப்புறம் அது எல்லாத்தையும் நம்ம இல்ல பாருங்க. என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. எல்லாரிடமும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைவது எளிது. அப்போ எல்லாரிடமும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைவது எளிது. இப்போ குறளை ஒரு தரம் படிக்கிறோம். என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. நமக்கு என்ன புரியுதோ அதை புரிஞ்சுக்கோங்க. சரி தப்பு இல்ல. ரெண்டாவது, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிக்கலாம். கிராஃப்ட், ஒரு அழகிய ஒரு ஓவியம், ஒரு அழகிய ஒரு சிற்பம், அல்லது ஒரு அழகிய ஒரு வேலைப்பாடு இருக்குல்ல, அது அதை மீண்டும் 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 பழகி அப்படியே கொண்டு வரதுதான். எடுத்த உடனே மேஜிக்கெல்லாம் வரதில்லை இல்லையா? அது போலதான் தமிழும், அது போலதான் பரீட்சைக்கு படிக்கிறது. முதல்ல ஒரு தரம் படிச்சு பார்க்கிறோம், முதல்ல ஒரு தரம் பொருள் சரி பண்ணிக்கலாம்.